அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இயல் 2ல் செய்யுள் பகுதியில் ஐங்குறு நூறு என்ற தலைப்பில் நம்ம பாடத்தை பார்க்க இருக்கிறோம். ஐங்குறு நூறு என்ற தலைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்ததுன்னா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது 8 தொகை 10 பாட்டு இப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. 8 தொகையில் ஒரு 8 நூல், 10 பாட்டில் ஒரு 10 நூல்கள். ஆக மொத்தம் சங்க இலக்கியங்களை 8 தொகை 11 கீழ்கணக்கு மேல்கணக்கு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் 11 மேல்கணக்கு நூல்களில் 8 தொகையும் 10 பாட்டும் ஆகிய தொகுப்புகள் அடங்கிய ஒரு மனுவல்கள் ஆசிரியர் பாடல், பெரும்பாலும் விருத்தம், ஆசிரியர் விருத்தத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் 8 தொகை நூல்கள்னு எந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்கு போகலாம். சரிதானா? அதாவது ஐங்குறு நூறு கவிதை பேழை சொல்லலாம், செய்யுள்னு சொல்லலாம். இல்லறத்தில் அன்பும் அறனும் சிறக்க வேண்டி தலைவன் பொன்னும் பொருளும் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் பேசுகின்றன. மக்கள் வாழ்வோடு இயைந்த மலர்கள் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல். அதாவது ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு மலர் இருக்கு. காலத்துலனா முல்லை மலர் பூக்கும். அந்த மழைக்காலங்கள் பிடவம், காயம் இது போன்ற மலர்கள் மழைக்கால மலர்களாகவும் பூக்கும். இந்த பூ பூத்துருச்சுன்னா இந்த காலம் இது, இந்த மாதம் இது, இந்த மாதம் தான் அப்படி. இப்போ டிசம்பர் பூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டிசம்பர் பூன்னு ஏன் பேர் வந்தது? டிசம்பர் மாதத்தில் அதிகமான பூவை பூக்கிறதுனால அது டிசம்பர் பூ அப்படின்னு பேர் வந்தது. அது மாதிரி ஒவ்வொரு காலங்களுக்கும் ஏற்ப அந்த மலர்கள் பூக்குமா. அந்த மலர்களை வைத்து இது என்ன மாதம் அப்படிங்கிறத முன்னோடி தமிழன், அதாவது சங்ககால தமிழன், பண்டைய தமிழன் அறிந்த ஒரு செய்தி. இதில் இல்லறத்தில் அன்பும் மரணம் சிறக்க வேண்டி தலைவன் பொருளும் மீட்ட வெளியூர் செல்வது பற்றிய சங்கப்பாடல்கள் பேசுகின்றன. இப்போ இல்லறம் அப்படின்னாவே, இல்லறம் சிறக்கணும் அப்படின்னா, இல்லறம் நல்லறம் ஆகணும் அப்படின்னா பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொருள் அப்படிங்கிறது இங்கே நம்ம சம்பாத்தியத்தை சொல்கிறோம், காசு பணம் சொல்றோம் இல்லையா? அதை நம்ம சொல்கிறோம். பொருளின்றி உலகம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, சரியா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொருள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க நம்மளை. அப்போ அந்த பொருளை தேடி சம்பாதிக்கணும். அப்போ தேடி சம்பாதிப்பதற்காக ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறார். போயிட்டு பொருள் தேடிட்டு தேவையான பொருட்களை சம்பாதித்து கொண்டு மீண்டும் அந்த வருகிறார். இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியான்னு போய் தமிழர்கள் இருக்காங்க இல்லையா? தமிழர்கள் மட்டுமில்லை, மற்ற நாட்டினரும் மற்ற மாநிலத்தினர் இருக்காங்க இல்லையா? இப்போ எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா பொருள் தேடுவதற்காக போயிருக்காங்க அப்படி சொல்லி. ஸோ இதை பற்றிய ஒரு செய்தியை இந்த பாடல் இங்கே சொல்ல போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் வாழ்வியலோடு இயைந்தது. இப்போ ஒரு வீடு இருக்கு, மண் மரம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வீட்டை நிர்ணயிக்கிறோம், ஒரு ஊரை நிர்ணயிக்கிறோம். குளம், இயற்கை வளங்கள், வயல், கொள்ளைகள் இது போன்ற இயைந்த அந்த சூழலில் தான் நம்ம வாழ்வியல் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அது மாதிரி மக்கள் வாழ்வோடு இயைந்த மலர்கள் அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல் இது. ஸோ இந்த பாடல் தலைவனுடைய வரவை அறிவிக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐங்குறு நூறு பாடல் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 8 தொகை நூல்கள்னா 8 தொகை நூல் 8 நூல்கள். 8 தொகையில 8 நூல்கள் இருக்கு. அதுல அகநூல்கள், புறநூல்கள், அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்ப அகநூல்கள் பார்த்தோம்னா 5 அகநூல்கள் 5 என்னென்ன அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, அகநானூறு, கலித்தொகை. இது 5ம் அகநூல்கள் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் புறநூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 புறநூல்கள் என்ன அப்படின்னா 2 புறநானூறு, பதிற்று 10. புறநானூறு, பதிற்று 10 இவை 2ம் புறநூல்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அகமும் புறமும் அப்படின்னா என்ன அப்படின்னா பரிபாடல் அப்படிங்கிறோம்.
ஒரே ஒரு நூல் தான் அகமும் புறமும் பரிபாடல் அப்படிங்கிறோம். சரி சார், அகம்ங்கிறீங்க புறம்ங்கிறீங்க, அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படின்னா, அகம் அப்படிங்கிறது ஒத்த தலைவனும் தலைவியும் தன்னுள்ளே நுகரக்கூடிய நுகர்ச்சி. அதை யார்கிட்டையும் வெளியில சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சரிங்களா? அதாவது அகம் என்பது என்ன அப்படின்னா, ஒத்த தலைவனும் தலைவியும் ஒரே வயதுடைய தலைமக்கள், தலைவன் தலைவி இருக்காங்க இல்லையா, அதாவது குடும்ப விஷயங்கள். இந்த குடும்பத்துக்குள்ள இந்த 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது இல்லையா, அது மாதிரி அகம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. அகம்னா உள்ளங்கை அப்படிங்கிறது, அகம்ங்கிறது உள்ளங்கை அப்படிங்கிறது. இங்கே ஒரு அழகான ஒரு ஒரு நிகழ்வு ஒன்றும் இல்லை. எந்த நிகழ்வு அப்படின்னா, ஒரு கல்லூரி ஆசிரியர், அகம்னா சொல்லக்கூடாது சரியா, அகம்னா சொல்ல முடியாத ஒன்று. ஒரு கல்லூரி ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு மாணவனை கண்டிச்சிட்டாரு. கண்டிச்சுட்டு டக்குன்னு என்ன செஞ்சிட்டாருன்னா மறந்துட்டாரு. அடுத்த நாள் வர்றாரு, அடுத்த நாள் மீண்டும் பாடம் நடத்துறாரு. இந்த மாதிரி ஒரு சங்க இலக்கியத்துல அகத்துறை சார்ந்த ஒரு பாடலை நடத்திட்டு இருக்காரு. நடத்திட்டு இருக்கும்போது மீண்டும் அதே மாணவனை கூப்பிட்டு கேட்குறாரு, அகம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அந்த மாணவன் ஏற்கனவே நம்ம அந்த வாத்தியார் அடிச்சிட்டாரு, அதனால அந்த ஆசிரியர் எப்படியாவது நம்ம அவமானப்படுத்தணும் அல்லது பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவன் எந்திரிச்சு திமிரா அகம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு. சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குரலை கம்பீரமா காமிக்கிறார். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்த ஒரு கோ எஜுகேஷன் வாத்தியார் பார்க்குறாரு. ஒரு கல்லூரி ஆசிரியர் அவரு பார்த்துட்டு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை வந்து வெளில காட்டிக்கிறாம டக்குனு என்ன செஞ்சிட்டாருன்னா வெரி குட் அப்படின்ட்டார். அந்த மாணவன் என்ன நோக்கத்தில் சொன்னார் அப்படின்னா, அந்த வாத்தியாரை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த மாணவன் சொன்னதுக்கு இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, வாத்தியார் வெரி குட் அப்படின்ட்டார். இவனுக்கு ஒன்றுமே புரியலை, எல்லாருக்குமே புரியலை. இவனுக்கும் புரியலை, அங்கே உள்ள மற்ற மாணவர்களுக்கும் ஒன்றும் புரியலை. வெரி குட் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் கொஞ்சம் தவிர்த்து அது ஒரு நம்ம அவமானப்படுத்தணும்னு நினைச்சோம். ஆனால் வந்து வெரி குட்ன்ட்டாரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்றாரு, அகம் அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒன்றுதான். அகம்னா என்ன சொன்னேன், அகம்னா என்ன கேட்டதுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா இல்லையா, வெரி குட், சொல்ல முடியாது அகம், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே ஸோ அந்த மாணவனுக்கு அப்படியே மனம் இலகியது. சார் இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம பழிவாங்கன்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டு அவங்க அதுக்கப்புறம் அந்த சார்ட்ட அந்த ஆசிரியர்கிட்ட நெருங்கி நல்ல பாடம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெளிந்து நல்ல முறையில் தேர்ந்த மாணவன். அந்த மாணவன் ஆரம்பத்தில் கரடுமுரடான இருந்த மாணவனை அழகாக பண்படுத்திய அந்த வார்த்தை, அந்த செயல் சரியா, இது ஆசிரியருக்குரிய அந்த தனித்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அகம் அப்படிங்கிறது தலைவனும் தலைவியும் தன்னுள்ளே நுகரக்கூடிய அந்த நுகர்வை, அந்த உணர்ச்சியை, அந்த உணர்வுகளை சொல்லக்கூடிய அகம் அப்படிங்கிறோம். புறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தலைவன் அது இல்லாம மற்ற எல்லாருக்குமே அறியக்கூடிய வகையில, எல்லாரும் அறியக்கூடிய வகையில சொல்லக்கூடியது புறம் அப்படிங்கிறோம். புறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அறம் செய்தலும் மரம் செய்தலும் அவற்றினால் ஆன பயன் பிறருக்கு புலனாதலின் அதனை புறம் என்பர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் அறம் செய்தல் மரம் செய்தல் என்ன? அறம் அப்படிங்கிறது என்ன? ஒரு நற்செயல். 4 பேருக்கு அன்னதானம் கொடு, 4 பேருக்கு கொஞ்சம் காசை கொடுத்து உதவி செய், ஒரு துன்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஓடி போய் உதவி செய், வழியில விழுந்து கிடக்கிறவங்கள அப்படியே போய் கருணையோட தூக்கி விடு, இதெல்லாம் அறம். இதெல்லாமே அறம் தான். அப்ப என்ன ஆனா நாம செய்யக்கூடிய நற்செயல்கள் எல்லாமே அறம். ஒரு நல்ல மனசோட ஒரு ஆள்கிட்ட பேசினாவே அதுவே பெரிய அறம் அப்படிங்கிறார். அறம் செய்தலும் மரம் செய்தலும். மரம்னா என்ன சார் அப்படின்னா வீரம். வீரம்னா என்ன? போர்க்களத்தில் சென்று போரிடுதல், ஒரு ஒரு அநீதியாக இருக்கக்கூடியதை எதிர்த்து நீதிக்காக போராடுதல், இதெல்லாமே புறம். 4 பேர் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சும்மா வீம்புக்காக அடிக்கிறது இல்லை, நேர்மையாக நியாயப்படி நடக்கிறது அப்படிங்கிறது புறம். அப்போ புறம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ சண்டை நடக்குதுன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஊருக்குள்ள ஏதாவது சண்டை நடக்குது அப்படின்னா அந்த ஊரெலாம் கூடி வேடிக்கை வைப்பாங்க இல்லையா? அப்போ எல்லாருக்குமே தெரியக்கூடியது தானே அப்படிங்கிற மாதிரி புறம் அப்படின்னு சொல்கிறான்.
அறம் செய்தலும் அறம் செய்தலும் அவற்றினால் ஆன பயன் பிறருக்கு புலனாதல் அதனை புறமென்றனர். இப்போ இந்த கோயிலுக்கு இவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்காங்க, இந்த இதெல்லாம் உபயோகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கல்வெட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையெல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? தெரிஞ்சுக்கிற போது அப்போ இதெல்லாம் புறம் அப்படிங்கிற புறத்தை பற்றிய செய்திகள் அப்படிங்கிறோம். இப்போ அகநூல்கள் 5 புறநூல்கள் 2. இப்போ புறநானூறு 10 இது ரெண்டுமே புறநூல்கள் அப்படிங்கிறோம். புறநூல்கள் மொத்தம் 2, அகநூல்கள் 5. அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் அப்படின்னா பரிபாடல் மட்டும். இது அகத்துறையும் அகம் சார்ந்த நூல்களும் புறம் சார்ந்த நூலையும் சொல்லியிருப்பாங்க. புறத்தை பற்றியும் அகத்தை பற்றியும் பாடக்கூடிய நூல் வந்து பரிபாடல். 8 தொகை நூல்களில் இந்த 8 நூல்களில் அகநூல்கள் 5, புறநூல்கள் 2, அகம்புறம் சார்ந்த 1 அப்படிங்கிறோம். இது ஒட்டுமொத்தமான நம்ம அந்த பாடல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை இப்படின்னு ஒரு பாடல், ஒரு தொகுப்பு. இந்த மேற்கோள் பாடல் காமிக்குது என்ன அப்படின்னா, அந்த தொகை நூல்கள் எத்தனை அப்படிங்கிறதும் அதை வரிசைப்படுத்தியிருக்காங்க பாருங்க. நற்றினை, முதல்ல நற்றினை, அப்புறம் குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற அடைமொழியை கொண்ட நூல் 500, ஒத்த 10. ஒத்த 10னா ஒரே அரசனை பற்றி பாடக்கூடிய 10 பின்னாடி இருக்கு, பார்க்கலாம். ஓங்கு பரிபாடல், பரிபாடல்ல ஓசை தன்மை ஓங்கி இருக்கிறனால ஓங்கு பரிபாடல். கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு கலித்தொகை அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இவ்வாறு இந்த தொகை நூல்கள் 8 தொகை நூல்களை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்மளுக்கு பாட போகிறது இந்த 500. இந்த பாருங்க, பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது 500. அப்போ 500ங்கிறது 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. 5 ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். 5 ஆசிரியர்களும் 100 பாடல்கள் பாடியிருக்கணும், அப்படித்தானே? இப்போ 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100, 500. 5 ஆசிரியர்கள் கொண்ட 100 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பு அப்படிங்கிறது 500 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி பாடம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். 10 பாட்டை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ 8 தொகை நூல் மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாடலை முடிந்தால் மனனம் செய்து கொள்ளலாம். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. ஸோ எழுத்து புரியல அப்படின்னா கூட நான் சொல்கிறேன், அதனால் பார்த்துக்கோங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை அப்படிங்கிறோம். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இருக்கேன், பாடல் வரிகள் கொஞ்சம் மாறி இருக்கலாம், பார்த்துக்குங்க. சரி, இன்னைக்கு நம்ம பாடம் வந்து 500 இல்லையா? அந்த 500ல் 5 கூட்டல் குறுமை கூட்டல் ஏற்கனவே பிரிச்சிருக்கோம். 500 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல். அகவற்பா, பா வகை 4 ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். வஞ்சி, அது வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதில் அகவற்பான என்ன சார் அப்படின்னா, அந்த ஆசிரியப்பாவில் ஒரு துணை கிளை அப்படின்னு சொல்லலாம். இப்போ அகவற்பாவால் ஆன திணை ஒன்றிற்கு 100 பாடல்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு திணையில 100 பாடல்கள். இப்போ திணையில என்ன சார் அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த திணை பகுப்பு அப்படிங்கிறோம். அப்போ திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கும் 500 பாடல்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 5 திணைகளை பாடிய புலவர்கள் இந்த சொன்ன மாதிரி. இப்போ திணைன்னா என்ன அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடம், பாலை அப்படிங்கிறது மணலும் மணல் சார்ந்த இடம். இதெல்லாம் வந்து அந்த திணைக்குரிய நிலம். நிலம், பொழுது அப்படிங்கிற முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதற்பொருள், கருப்பொருள் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் அல்லது அடுத்த பாடங்கள் உங்களுக்கு இருக்குது சங்க இலக்கியத்தில், அதில் நான் விளக்கமாக தருகிறேன். இப்போ வந்து திணை, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அது மூணு போதுமானது. இந்த திணை பகுப்புகளை பற்றி முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதற்பொருள்ங்கிறது நிலமும் பொழுதும் ஓரலாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் விரிவாக பாடங்கள் அகநானூறு இதெல்லாம் புறநானூறு இருக்குது, அதில் நம்ம பார்க்கலாம். என்ன சொன்னேன் அப்படின்னா, முதற்பொருள் அப்படிங்கிறது நிலமும் பொழுதும். நிலம், பொழுது. பொழுது வந்து சிறு பொழுது, பெரும்பொழுது அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கருப்பொருள் பார்த்தோம்னா, அந்த கருப்பொருளுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்தந்த நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பறவை, என்ன தொழில் செய்கிறாங்க, என்ன இது மாதிரி ஒரு 14
தகவலை சொல்றது அந்த கருப்பொருள் அப்படிங்கிறோம். அந்தந்த நிலத்துக்குரிய அப்ப நிலம் முதல்ல இப்போ முல்லை அப்படின்னு வச்சுக்கோமே, இங்கே முல்லை நிலத்தை பற்றி தான் பேச போறாங்க. இந்த முல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா முதற் பொருள் நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா காடு சார்ந்த இடம். தெய்வம் பார்த்தோம்னா திருமால். பொழுது பார்த்தோம்னா சிறுபொழுது வந்து மாலை, பெரும்பொழுது வந்து காலம். பின்னாடி இருக்கு, அதை பார்ப்போம். சரிங்களா? இதை பார்த்துக்கணும். முதல்ல பாருங்க, திணைக்கு ஒன்றிற்கு 100 பாடலாக 5 திணைகளுக்கு 500 பாடலாக கொண்டது. 5 திணைகளை பாடிய புலவர்கள் அப்படிங்கிற மாதிரி குறிஞ்சி, கபிலர். குறிஞ்சி திணை பாடியவர், குறிஞ்சி திணை, முல்லை திணை, இந்த மாதிரி 5 திணைகள் இருக்கு இல்லையா? 5 திணைக்கும் 100 பாடல்கள் இருக்கு. அதுல குறிஞ்சி திணை அப்படிங்கிற பத்தி கபிலர் பாடியிருக்கார். முல்லை திணை அப்படிங்கிற பத்தி பேயனார். முல்லை திணைக்கு பேயனார் அப்படிங்கிறோம். மருத திணைக்கு ஓரம்போக்கியார். நெய்தல் திணையை பாடியவர் யாருன்னா அம்முவனார். நெய்தல் திணையை அம்முவனார் பாடியிருக்கார். பாலை திணையை ஓதலாந்தையார். ஓதலாந்தையார் சொல்லி பார்த்துக்கிறோம். இதை பற்றிய ஒரு பாடல் இருக்கு. மருதம் ஓரம்போதி. மருதம் எங்க இருக்கு? இந்த இருக்கு. மருதம் ஓரம்போதி, நெய்தல் அம்முவனார், முல்லை பேயனார், பாலை ஓதலாந்தையார். பாலையோடு ஓதலாந்தையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று இருக்கு. அந்த பாடலை இங்கே இதுல கொடுத்ததுனால அந்த பாடலை நான் கொடுக்கல. தேவைப்பட்டா சொல்லுங்க, அந்த பாடலை அடுத்த வீடியோவில் நான் தரேன். பாருங்க, அடுத்து பாருங்க. இந்த நூலுக்கு வந்து தொகுத்தவர் வந்து ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த மகாபாரதம் இருக்கு இல்லையா? அந்த மகாபாரதத்தை பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிறவர் தான் சங்க இலக்கியங்கள்ல பெரும்பாலான நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடியிருக்கார். புறநானூறுக்கும் அவர் தான் பாடியிருக்கார். இங்கே ஐங்குறுநூறு அப்படிங்கிறதுக்கும் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்நூலை தொகுத்தவர்னா யார் அப்படின்னா இந்த நூலை எழுத சொன்னவர். அப்பா, ஐங்குறுநூறு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு நூலை எழுது அப்படின்னு சொல்லி தொகுத்தவர் யார் அப்படின்னா தொகுப்பித்தவர் குலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். சரி, தொகுத்தவர் வந்து கூடலூர் கிளார் சொன்னாரு. கூடலூர் கிளார் வந்து இந்த மாதிரி ஒரு நூல் எழுது அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட சொன்னாரு? தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா யானைகட்சை மாந்தரன் சேரல் இருமுறை. யானைகட்சை மாந்தரன் சேரல் இருமுறை அப்படிங்கிற இரும்புரை அப்படிங்கிற அவர் ஆலோசனை. அந்த புலவர் பேரு இரும்புரை அப்படிங்கிறவற்றை இவர் சொல்றாரு. யாரு? கூடலூர் கிளார் சொல்றாரு, ஒரு நூல் எழுது, அதுக்கு 500 பேர் எழுது, இந்த நூல்கள்லாம் தொகுத்து சொல்லு. இப்போ சங்க காலத்தில் பார்த்தோம்னா ஒரே காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இல்லை, ஒரே புலவரால் எழுதப்பட்ட நூல்கள் இல்லை. பல்வேறு காலத்தில் பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட நூல் தான் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இது சங்க இலக்கியம் அப்படிங்கிறோம். பேயனார் சங்க பாடல்கள் ஒருவர், இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு ஒரு தகவல். அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாடுங்க. ஆடுகம் விரைந்தே அப்படிங்கிற பாடல திணை வந்து முல்லை திணை, துறை வந்து பருவம் குறித்து இந்த தலைவன் அப்பருவத்தில் முன்னரே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தது அப்படிங்கிறோம். அதாவது இந்த பாடல்ல கணவன் வந்து பொறுத்தேட போறாரு. பொறுத்தேட போயிட்டு இந்த காலத்துக்குள்ள வந்துடுறேன், காலத்துக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த காலத்துக்கு முன்னாடியே வந்துடுறாரு. ஸோ அதை உணர்த்துவதற்கு என்ன சொல்றாருன்னா இந்த பூக்கள்லாம் சொல்றாரு. இந்த வீட்டுக்கு புறத்தே உள்ள பூக்கள்லாம் மலர்ந்திருக்கு, வா சென்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தலைவியை கூப்பிடுற மாதிரி சொல்லுவாரு. பாருங்க. காயா ஒன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவுடு விட வளர்ந்து கவினி பூவணி கொண்டன்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே, வா விளையாடலாம். ஆடுகம்னா வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தலைவியை கூப்பிடுறாரு. யாரு? தலைவன் கூப்பிடுறாரு. எங்க அப்படின்னா இந்த கொல்லைப்புறத்துல அந்த வீட்டுக்கு அந்த புறம் இந்த புறம் இருக்கு இல்லையா? இந்த கொல்லைப்புறத்துல காயா அப்படிங்கிற மலர், காயாம்பூ அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து முல்லை காலத்துல அல்லது மழை காலத்துல பூக்கக்கூடிய பூக்கள். காயா, ஒன்றை, நெய்தல் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் முல்லை, அதுக்கப்புறம் போதவிழ், தளவோடு, தளவம்பூ அப்படிங்கிறது, பிடவம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பிடவம். எத்தனை மலர்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. காயா 1, ஒன்றை 2, நெய்தல் 3, முல்லை 4, தளவம்பூ 5, பிடவம் அப்படிங்கிறது 6. இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 6 பூக்களும் இந்த முல்லை நிலத்துல பூக்கக்கூடிய பூக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது காடு காலத்துல பூக்கக்கூடிய, மழை காலத்துல, காடு காலங்கிறது மழைக்காலம். ஏன்னா முல்லை திணைக்குரிய முல்லை அப்படின்னா திணை வந்து காடு சார்ந்த இடம்னு சொல்லியிருக்கேன்.
தெய்வம் திருமான்னு சொல்லியிருக்கேன், சிறுபொழுது மாலைன்னு சொல்லியிருக்கேன், பெரும்பொழுது கார்காலம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை பற்றிய ஒரு கவிதை. சொன்ன காலத்துக்கு முன்பே வந்தேன், சொல்லாமல் சொல்லும் மலர்களை கண்டேன், அகன்ற கடைவிழி உடையவளே, காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவமாய் கொல்லை புறத்திலே கொட்டி கிடக்கும் பேரழகு பூக்களின் பாடலை கொண்டாடி மகிழ்வோம் வா, விரைந்தோடி வா அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிடுற மாதிரி இந்த பாடலை சொல்றது. ஸோ இதுதான் சங்க இலக்கிய பாடல். இது வந்து இதனுடைய இப்போ உள்ள ஆசிரியர் புலவர்கள் வந்து இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சத்தை எளிமைப்படுத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவள், போதுனா அந்த பூக்களுடைய ஒரு பருவம், போதுனாலும் பூதான். பூவுக்கு வந்து 7 பருவங்கள் இருக்கு. அதாவது முட்டு, அரும்பு, போது, அலர், வி, இந்த மாதிரி. அலர்ந்து நல்ல மலர்ந்த மலர் அப்படியப்படுது, போதுனா கொஞ்சம் முட்டிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் சொல்ல முடியா, அந்த மாதிரி 7 பருவங்கள் இருக்கு பூவுக்கும். தலவோடு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பாருங்களேன். முல்லைத்திணைக்கு எழுதியது யாருன்னா பேனா அப்படிங்கிற ஆசிரியர் இருக்காரு. இதுல என்ன அப்படின்னா 10 பாடலாம், ஐயோ 10, அச்சோ 10, கிழவன் பருவம் பாராட்டு 10, இந்த மாதிரி 10 பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து கிழவன் பருவம் பாராட்டு 10 இது நிறைய இருக்கு. இதை நேரடியான வகுப்புல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இந்த படத்தை பாருங்க. தலைவன் வந்து பொருள் தேடிட்டு வந்துட்டார். இந்த பூவெல்லாம் பார்க்குறாரு. இந்த முகம் இருக்கு இல்லையா, இது தலைவியோட முகம் தான். ஆனால் இருந்தாலும் தலைவியோட உண்மையான முகம் இல்லை. அந்த பூக்கள் எல்லாம் தலைவியின் முகத்தை ஞாபகப்படுத்துவதாக இந்த படத்துல அந்த பூக்கள்லாம் பார்க்குறாரு. இந்த பூவெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும்போது டக்குன்னு அவருக்கு என்ன செய்யுதுன்னா தலைவியோட ஞாபகம் வந்துடுது. உடனே இந்த தலைவி ஞாபகம் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. இந்த படமும் இந்த முல்லைத்திணைய காடு, மரங்கள், செடி கொடிலாம் இல்லையா, காடு சார்ந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அதனால இது முல்லைத்திணைக்குரிய பகுதி. இந்த பாடலின் பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பொருளீட்டுவதற்காக வெளியூர் சென்றான் தலைவன். நான் சொன்னதாக ஏற்கனவே அவன் தான் வருவதற்காக சொல்லிவிட்டு சென்ற காலத்திற்கு முன்னரே வீட்டிற்கு திரும்புகிறான். வருவதாக கூறி சென்ற மழைக்காலம் முடியும் முன்னே வந்துவிட்டதனை உணர்த்த நினைக்கிறான். பெரிய அழகிய கண்களையுடையவளே, அழகிய மாலை நேரத்தில் மாலை நேரங்கிறது முல்லைக்குரிய காலம் அப்படிங்கிறது. மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம் ஆகிய மலர்கள் பூத்திருக்கின்றன. அப்பூக்களை பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்து வா என்று தலைவன் தன் தலைவியை அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, அந்த மலர்கள் கொடுத்துருக்காங்க. காயா கொன்றை நெய்தல் மழைக்கால முல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போதுங்கிறது முட்டு, நான் சொன்னேன் இல்லையா. போது அலர்ந்தது அப்படின்னா மலர்ந்ததுன்னு அர்த்தம். கவின்னாவே அழகு, கவின் அப்படின்னாவே அழகு அப்படின்னு சொல்றோம். அழகுற அந்த பூக்கள்லாம் பூத்து அழகுற இருக்கு, அதை பார்த்து அதில் சந்தோஷமா வந்து விளையாடுவதற்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி சொல்வதாக அந்த பாடல் அமைகிறது. பாருங்க, அந்த ஒவ்வொரு பூ காயாம்பூ அப்படிங்கிறது பாருங்க. இந்த இதெல்லாம் காயாம்பூ, கொன்றை, அப்புறம் பார்த்து நெய்தல், முல்லை, தலவம், பிடவம், மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, மொத்தம் 6 மலர்கள் இல்லையா. இதெல்லாமே மழைக்காலத்திற்கு கொடுக்கக்கூடிய மலர்கள், அதாவது கார்காலத்தில் முல்லை நிலத்துக்குன்னு உரிய மலர்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. இந்த பூவெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்காக அந்த படத்தை போட்டிருக்கேன். 500 அப்படிங்கிற பகுதி மனப்பாட பகுதி இல்லை. இந்த நான் சொன்ன செய்திகளை கொஞ்சம் தோண்டி பார்த்துக்கோங்க. அதில் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் பற்றிய செய்திகள் நோட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே கொடுக்கல. நோட்ஸில் என்ன அப்படின்னா, அதில் படிச்சுட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு துணைப்பாடம் இருக்குது, அதை பார்க்கலாம்.